யாழ் உதயன். சமீபத்தில் செவ்வாய்க்கோளில் மனிதர்கள் வாழ முடியுமா என்ற கோணத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் பூமியைப் போன்ற ஒரு கோளை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். சூரியனின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருதல், புவி வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்தல் போன்ற ஆபத்துகள் தொடர்கின்றன. அதனால் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மற்றொரு கோளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். சமீபத்தில் செவ்வாய்க்கோளில் மனிதர்கள் வாழ முடியுமா என்ற கோணத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் பூமியைப் போன்ற ஒரு கோளை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். சூரிய குடும்பத்திலிருந்து சுமார் 4000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு நட்சத்திரத்தை பூமியைப் போன்ற ஒரு கோள் சுற்றி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கு பூமி சூரியனை சுற்றி வருவது போல பாறைக்கோள் பூமியின் அதே நிறையுடன் இருக்கும் அந்த புதிய கோள் பூமியைப் போலவே ஒயிட் டுவார்ஃப் விண்மீனை சுற்றி வருகிறது. ஒயிட் டுவார்ஃப் என்பது ஒரு நட்சத்திரத்தின் அணு எரிபொருள் தீர்ந்ததும் அதன் வெளிப்புற அடுக்குகள் உதிர்ந்து மீதமிருக்கும் எச்சமாகும். சூரியனும் அப்படித்தான். அதன் அணு எரிபொருள் தீர்ந்துவிட்டால் சிவப்பு நட்சத்திரமாக மாறி அப்படியே ஒயிட் டுவார்ஃப் ஆகஸ்ட் மாறிவிடும். அப்போது ஏற்படும் அதன் விரிவாக்கத்தில் புதன், வீனஸ் கோள்கள் சூரிய நட்சத்திரத்தில் கலந்துவிடும். சூரியனுக்கு அருகில் இருக்கும் பூமியும் இதில் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக நேச்சர் ஆஸ்ட்ரோனாமி இயற்கை வானியல் வெளியிட்ட ஒரு ஆய்வில் பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஹவாயில் உள்ள கெக் தொலைநோக்கியை பயன்படுத்தி ஆய்வு செய்ததில் சூரிய நட்சத்திரத்தின் சுற்றுப்பாதையில் ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரம் பூமியின் அளவிலான கிரகத்துடன் சுற்றி வருகிறது. அந்த நட்சத்திரம் வியாழனின் நிறையை விட 17 மடங்கு அதிகமாகும். இந்த நிகழ்வு சூரியன் சிகப்பு நட்சத்திரமாக மாறி உதிரும் காலத்தில் பூமி அழிவிலிருந்து தப்பிக்க காரணமாகும் என குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பெர்க்லியின் வானியல் இணை பேராசிரியரான ஜெசிகா லு, பூமி இன்னும் பில்லியன் ஆண்டுகளுக்கு மட்டுமே வாழ முடியும் கோளாக இருக்கும். சூரியன் சிகப்பு நட்சத்திரமாக மாறும் போது பூமியில் உயிர்கள் வாழ முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் பூமி சூரியனால் விழுங்கப்படாது. அந்த நேரத்தில் பூமியின் பெருங்கடல்கள் ரன்வே கிரீன்ஹவுஸ் விளைவால் ஆவியாகிவிடும் என்றார். இந்த ஆய்வு முடிகள் மூலம் பூமி அழிவதற்கு முன்பு பூமியைப் போன்று இருக்கும் கோளை பற்றிய தகவல்கள் எதிர்காலத்தை பற்றிய ஆய்வுகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. அதனால் நமது சூரியன் அதன் இறுதிக் கட்டத்தை எட்டும் போது சூரிய மண்டலத்திற்கு வெளியே மனிதர்கள் இடம்பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தலாம். அப்போது இந்த புதிய கோள் யூரோப்பா, காலிஸ்டோ, வியாழனை சுற்றியுள்ள கேனிமீட், சனிக்கு அருகிலுள்ள என்செலடஸ் போன்ற நிலவு போன்ற கோள்கள் எதிர்கால சந்ததியினருக்கு புகலிடங்களாக மாறலாம் என்றும் கருதப்படுகிறது.